குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். 2D என்டர்டெயின்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்திக் மற்றும் அரவிந்த் சுவாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். டெல்லியில் நடந்த காமன்வெல்த் பார்லிமெண்ட் 2 நாள் கருத்தரங்கின் முடிவில் லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லா பேசினார். நவம்பர் 3 முதல் 8 வரை ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் 67வது காமன்வெல்த் பார்லிமெண்ட் கருத்தரங்கு நடைபெறவுள்ளது. அதில் இந்தியா சார்பில் எப்படிப்பட்ட கருத்துக்களை முன்வைப்பது என்பது குறித்து அனைத்து மாநில சபாநாயகர்களுடனும் ஆலோசனை நடத்தினோம். அதில் மாற்று பாலினத்தவர்களின் பங்கேற்பு, ஏஐ என்னும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துதல், மக்கள் பிரதிநிதிகள் மீதான தாக்குதல், அவமதிப்பு, அகதிகள் பிரச்சினை உள்ளிட்ட விஷயங்கள் ஆலோசிக்கப்பட்டது. லோக்சபாவில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், தொழில்நுட்ப சாதனம் மூலம் வாசித்தல் உள்ளிட்ட நவீன வசதிகள் பயன்பாட்டில் உள்ளன. பல மாநிலங்களைச் சேர்ந்த எம்பிக்களின் உரைகள் அவரவர் தாய்மொழிகளிலேயே மொழிமாற்றம் செய்யப்படுகின்றன. லோக்சபாவைப் போலவே அனைத்து மாநில சட்டசபைகளிலும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உள்ளிட்ட நவீன வசதிகளை கொண்டுவர வேண்டும். அலுவலகங்கள் அனைத்தையும் டிஜிட்டல் மயமாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதன் மூலம் இந்தியாவில் ஒரே நாடு ஒரே டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் என்ற இலக்கை எட்ட முடியும் என்றும் ஓம் பிர்லா பேசினார்.